வெல்கம் டு லித்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். மக்கானா கீர், அதாவது தாமரை விதை பாயாசம். மக்கானா பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நான் 1 கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்திருக்கேன். இங்க நான் 10ல இருந்து 15 பாதாம் பருப்பும் அதே அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 10 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இனிப்புக்காக மில்க் மேட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் இல்லனா பிரவுன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சாஃப்ரானும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து இதுல எடுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க மக்கானாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வறுத்து எடுத்ததை ஆற விட்டுறலாம். இன்னொரு பேன்ல 1/4 லிட்டர் அளவுக்கு நான் இங்க பால் சேர்த்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப வறுத்து வச்சிருக்கிறத மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பால்ல இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் பால் கொஞ்சம் கட்டித்தன்மையாகும். நீங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இங்க நான் இனிப்புக்காக மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாஃப்ரான் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான மக்கானா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.